Hey, hi guys. Good evening. இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைனர் சீரீஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பர்சன்டேஜ் பேசிக்ஸ். We will look at the basics and we will also solve some question and answers as well. ஸோ இந்த டாபிக் வந்து இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் டாபிக்னு நான் சொல்லுவேன். ஃபண்டமெண்டல் ஓகேவா ஆர் த பேசிக்ஸ் ஆஃப் ஆல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ். ஆல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் எல்லா ஆப்டிடியூட்க்கும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் தெரியலனா அப்படின்னா உங்களால சால்வே பண்ண முடியாது அந்த பேசிக்ஸ். ஓகே, இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெக்வெஸ்டட் டாபிக்கும் கூட. மோஸ்ட் ரெக்வெஸ்டட் அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் as well. உங்களுக்கு வந்து பெருசாக யோசிக்கணும்னே தேவையில்லை. சிம்பிள் ஃபார்முலாஸ்ல யூ கேன் கிராக் இட். ஓகே, அதையும் வந்து நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்ல போகிறேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுன்னா யூ கேன் சால்வ் இட் வெரி குவிக்லி, ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். ஓகே, ஸோ வாங்க லெட்ஸ் கோ இன்டு தி எக்ஸ்பிளைனர் சீரீஸ். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் பார்த்துடலாம். ஓகே, இந்த டேபிள் வந்து முடிஞ்சா நீங்க மக்கப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ன இந்த டேபிள் சொல்லுதுன்னா 1/2 அப்படின்னா 50%. எப்படி 50%? 1/2 வந்து நீங்க டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 0.5 வரும். ஓகேவா? ரேஷியோல. நீங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஓகே, பர்சன்டேஜ் 100 மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ? 50%. அதே மாதிரி 1/3. 1/3னா 0.3333ன்னு போகும். அதை நீங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 33%. 33.33%. 1/4 25, 1/5 20, 1/6 16.6, 1/8 12.5, 1/10 10%, 1/20 5%. இது வந்து நீங்க டேபிள் மனப்பாடம் பண்ணீங்கன்னா குவிக்கா போடலாம். கொஷின்ஸ் வந்து டக்கு டக்குன்னு போடலாம். யூ டோன்ட் ஹேவ் டு திங்க். ஸோ அதனால தான் இந்த டேபிள் சொல்றேன். இந்த வீடியோ பாஸ் பண்ணி இந்த டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் கொஷின் பார்த்துடலாம். எப்படி அப்ளை பண்றோம் அந்த கொஷின் இந்த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. A school has 800 students. 25% of them are in the science stream. How many students are in the science stream? இதான் கொஷின். 25% சொல்லிட்டாங்க. அப்சல்யூட் நம்பர்ல கேட்குறாங்க எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. 25% நம்ம என்ன போட்டிருந்தோம்? இங்க பாருங்க, 1/4. கரெக்டா? ஸோ ட்ரெடிஷ்னல் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவாங்க? 25%னா என்னது? 25/100. நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா 25 1 சார் 25 4 சார் 1/4ன்னு வருதா? ஆனால் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக 25% தான் வந்து 1/4ன்னு தெரியும். டேரெக்டாகவும் போடலாம். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் 1/4 டேரெக்டாக இருந்தால் இந்த கேல்குலேஷன் போடுற டைமை வந்து யூ கேன் அவாய்ட். ஸோ 1/4 இன்டூ 800 என்னது? 4 2 சார் 800. ஓகே, ஸோ 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் சயின்ஸ் டீம். ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் ட்ரிக்கு யூஸ்வலாக வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச். இப்போ முன்னாடி ஒரு நம்பர் இருந்தது, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர், நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் ஓல்டு நம்பர்னு வச்சுப்போம், நெக்ஸ்ட் ஒரு நியூ நம்பர் இருக்கு. இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸா டிக்ரீஸா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இதுதான் ட்ரிக். நியூ மைனஸ் ஓல்ட் இன்டூ 100 பர்சன்டேஜ் சேஞ்சும் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? த ப்ரைஸ் ஆஃப் த பேக் வாஸ் 1200 லாஸ்ட் மந்த். இதுதான் வந்து ஓல்டு வேல்யூ. ஓன் போட்டுக்கிறேன். திஸ் மந்த் ப்ரைஸ் இன்க்ரீஸ் டு 1500. இதுதான் நியூ வேல்யூ. வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் தி ப்ரைஸ் ஆஃப் த பேக் சொல்றாங்க. இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா இது 1200 1500 போகுது. சம்டைம்ஸ் டிக்ரீஸ் கூட ஆகலாம், இல்லை பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு கூட சும்மா கொடுப்பாங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு கூட கொடுப்பாங்க. ஓகேவா? இங்க வந்து நம்ம கிளியரா தெரியுது இட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ 1500 அதாவது n மைனஸ் ஓ, n மைனஸ் ஓல்ட் டிவைட் பை ஓ. 1500 மைனஸ் எவ்வளோ? 1200. ஓல்டு என்னது? 1200 இன்டூ 100 போட்டால் நம்மளுக்கு கிடச்சிடும். கரெக்டாக? மேலே என்னது? 1500 minus 1000 300 divided by 1200 into 100. ஓகே, 2 0 0 கேன்சல் ஆகிடும். 3 1s are 3, 3 4s are 12, அப்புறம் 4 25. ஓகே, ஸோ 25% இதுதான் வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் தி ப்ரைஸ் ஆஃப் த பேக். இதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கேட்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு இது இன்க்ரீஸ் பை எக்ஸ் பர்சன்டேஜ்னா மல்டிப்ளை பை இதுன்னு சொல்கிறேன். இந்த ஃபார்முலா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், சிம்பிளாக சொல்லட்டுமா நான்? இப்போ இன்க்ரீஸ் பை 5% அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் போட்டு பாருங்க. 1/x தான் 5. கரெக்டா? 1/5 டிவைட் பை 100. நீங்கள் 500 நீங்கள் சால்வ்லாம் பண்ண தேவையில்ல.
எப்படி எழுதணும்னா 5/100 வந்து 0.05 எழுதலாம். ஓகே, அப்புறம் 1 + 0.05 1.05 இதுதான். ஓகே, எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை டெசிமல்ஸ் வந்து நீங்க உள்ள போடணும். 2 ஜீரோ இருக்கு, நான் 2 டெசிமல்ஸ் நான் உள்ள போட்டு டாட் வச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணி கேட்கலாம். இட் டிக்ரீசஸ் பை 5%. டிக்ரீசஸ் டவுன் ஆரோ 5%னா 1 - 5/100 என்னது 1 - 0.05. எப்படி இதெல்லாம் 1 - 0.05 என்னது 0.95. ஓகே, இந்த ஃபேக்டரில் டிவைட் பண்ணா உங்களுக்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, இதெல்லாம் 2 மெத்தடை நீ குவிக்காக போடணும். அது ஃபார்முலாலாம் யோசிக்க தேவையில்ல. டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ சப்போஸ் 5%, லெட்ஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் 20% இன்க்ரீஸ் அப்படின்னா 1.2 அவ்வளோதான். நான் எப்படி டக்குன்னு போட்டேன் 20/100 வந்து 0.2. ஓகே, அப்புறம் 1 + 0.2 1.2 அப்படி நீங்கள் டக்குன்னு மைண்டில் கேல்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, டிக்ரீஸ் ஆகுதுன்னா நீங்கள் மைனஸ் பண்ணுவோம் 1ஆல். நான் பண்ண மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தலாமா, the price of a laptop is first increased by 20%. increase by 20% என்னது 1.2. ஃபார்முலாவில் போனோன்னா 1 + 20/100 is equal to 1 + 0.2 is equal to 1.2. okay, and then it is decreased by 25%. decrease என்னது 1 - 25/100 okay is equal to 0.75. எப்படி நான் டக்குன்னு போட்டேன் 25/100 என்ன சொன்ன 2 ஜீரோ இருக்குன்னு 2 டெசிமல் உள்ள தள்ளிடணும். ஸோ 0.25. ஓகே, 1 - 0.25 is equal to 0.75. குயிக்காக போடலாம். ஓகே, என்ன சொல்கிறாங்க, ப்ரைஸ் ஆஃப் த லேப்டாப் லெட் தட் பி எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அது வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பை 20%. ஸோ அதை வந்து 1.2 into எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அண்ட் இன்னொரு தென் டிக்ரீஸ் பை 25%. இது 0.75ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அப்புறம் டிக்ரீஸ் பண்ணுறாங்க. Now what is the net percentage change in the price of the laptop அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 1.2 into 0.75 வந்து மல்டிப்ளை பண்ணலாமா? இருங்க, நான் ஒரு நிமிஷம் ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். இங்கே பண்ணுறாங்க 1.2 into 0.75. ஓகே, இது வந்து நான் இன்னும் சிம்பிளாக கேல்குலேஷனுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 0.75 எப்படி எழுதலாம் 75/100 போடலாமா? ஸோ 25 3s are 25 4s are இது பண்ணால் 4 and 3s are 12. 0.3 into 3 0.9. ஓகே, இதான் இது கேல்குலேஷன் பண்ணால் என்ன வருது 1.2 0.7 0.9 into எக்ஸ் அப்படின்னு வருது. ஒரிஜினல் ப்ரைஸ் எக்ஸு, இப்போ வந்து 0.9x இருக்கு. ஓகே, வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச்? பர்சன்டேஜ் சேஞ்சுக்கு என்ன சொல்லியிருந்தோம் ஃபார்முலா நியூ மைனஸ் ஓல்ட் டிவைட் பை ஓல்ட் இன்டூ 100. கரெக்டா? இதை நான் ஃபார்முலா படியும் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து காமன் சென்ஸுக்கெல்லாம் போடலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சர்ச் பண்ணலாம். நியூ என்னது 0.9x மைனஸ் ஓல்டு என்னது எக்ஸ் டிவைட் பை ஓல்டு எக்ஸு. இது நீங்கள் சால்வ் பண்ண 0.9x மைனஸ் எக்ஸ் என்னது மைனஸ் 0.1x டிவைட் பை எக்ஸ். எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இன்ட்டு நீங்கள் 100 இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரும் -10%. ஓகே, இதுதான் கரெக்டு. இது வந்து ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இப்படி வருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் டைம் இருக்காது. இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணாலும் வந்து ஒரு எக்ஸ் இருக்குது 1லேருந்து 1xலேருந்து 0.9x அப்படின்றது 0.1 குறைஞ்சிருக்கு, which is what 10%. ஓகே, ஸோ குவிக்காக நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். தட் இஸ் யூ ஷுட் சால்வ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். A man spends 80% of his income. Is income increased by 20%, but his expenditure decreased by 25%. By what percentage does his savings increase or decrease? இந்த மாதிரி பெர்சன்டேஜ் மட்டுமே கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா அசியூம் அ நம்பர், அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகே, இதுல நான் என்ன பண்றேன், இன்கம் வந்து லெட் இன்கம் இஸ் ஈக்குவல் டு 100. ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் என்னதுன்னா 80% சொன்னா 80% ஆஃப் 100 வந்து 80. ஓகே, அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ? சேவிங்ஸ் வந்து இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். கரெக்டாக? ஸோ 20 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ என்ன சொல்கிறாங்க, இஸ் இன்கம் இன்க்ரீஸ் பை 20%. இன்கம் வந்து இன்க்ரீஸ் பை 20%. அப்போ என்ன பண்ணணும் 1.2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா 120 தான் நியூ இன்கம். ஓகே, நியூ இன்கம். எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பை 25%.
இந்த எக்ஸ்பெண்டிச்சர் என்னதுன்னா 25% இன்க்ரீஸ். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணுறது 1.25. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 100 வரும். ஓகே, இதுதான் வந்து நியூ எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நியூ ஸ்பெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பை வாட் பர்சன்டேஜ் டஸ் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்? இப்போ சேவிங்ஸ் என்னது? நியூ இன்கம் மைனஸ் நியூ எக்ஸ்பெண்டிச்சர் விச் இஸ் அகெயின் 20. ஒரிஜினலாகவும் 20, நியூவும் 20. அப்போ என்ன வருது? யுவர் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆன டிக்ரீஸ் ஆன இட் இஸ் 0% சேஞ்ச். இது நீங்கள் ஃபார்முலா போட்டு தான் பார்த்து தெரியணும், இல்லை பார்த்தாலே தெரியும். 20 ரெண்டுமே சேம் தான், 0% சேஞ்ச். ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தனா எங்களுக்கு லைக் போடுங்க இந்த வீடியோக்கு, அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, ஸோ தட் யூ கெட் தி ரைட் கண்டென்ட் நோட்டிஃபைட் இன் யர் யூடியூப் சேனல். ஓகே, ப்ளஸ் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அது ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் ஆல் யுவர் டவுட்ஸ் கிளாரிஃபைட் ஃபார் ஃப்ரீ. ஓகே, தேங்க்யூ. நம்ம நாளைக்கு இன்னொரு எக்ஸ்பிளைன் சீரீஸில் பார்க்கலாம். பை.